This is how I feel and I can't stop. Opposites attract and பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நம்ம இன்றைக்கி கீரை சாதம் செய்கிறதுனால எல்லாமே நம்ம ஒரு குக்கரில் எல்லாமே குயிக்காக ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்த்துட்டு நம்ம செய்ய போகிறோம் ஈஸியாக. 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெடிச்சோன்னா ஒரு செலோ ஃபுல் செலோ பூண்டு நம்ம உரித்து சேர்த்துனுக்குறோம். இது அப்படியே சேர்க்கணும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் லைட்டாக, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துனுக்குறோம். பச்சை மிளகா சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு மெயின் அது தான் நம்ம சேர்க்குற, வேறு எதுவும் சேர்க்குறதுல. சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினா இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துனுக்குறோம். காரத்துக்கு இது தான், நம்ம வேறு எதுவும் சேர்க்குறதுல பச்சை மிளகா தான். நீங்கள் பார்த்து சேவை அளவு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துனுக்குறோம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது ஃபுல்லாக தக்காளி ஆகட்டும், பச்சை மிளகா ஆகட்டும், வெங்காயம் எல்லாமே. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். இதுக்கு மேலவே நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டோம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலே சாம்பார் பருப்பு இருக்குது பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன். இது சேர்த்து விட்டுடலாம். ஒரு 150 கிராம் அளவு இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. பாருங்கள், பருப்பு நல்லா இதானோம். நம்ம கீரை ஒரு கட் அளவு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுவும் இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இந்த பாலக்காகட்டும் பருப்பாகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாக. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கு மேலே பாருங்கள், மேலே கீழே நம்ம இது மிக்ஸ் பண்ணி விட்டுனேக்கலாம். கொஞ்சம் இது பச்சை வாசனை போகட்டும். பருப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே 1.5 கிளாஸ் அளவு ரைஸு நல்லா பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே தண்ணி அளந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம ரைஸ் எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். 150 கிராம் அளவு நம்ம பருப்பு வச்சுருந்தோனாக்கா ஒரு 1/2 kg அளவு ரைஸு. தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. தண்ணி வந்து நம்ம பார்த்து வைக்கணும், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் பருப்பு கீரை சாதம்னால. பார்த்துட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். ஃபுல்லாக சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனேக்கலாம். இது மேலே கீழே ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் பருப்பு ஆகட்டும் அரிசி ஆகட்டும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 2 விசில் விடலாம், அவ்வளோதான். ஜாஸ்தி விடணுன்ட்டு 1 விட்டாயிடும், 2 விசில் நல்லா கொழிஞ்சிடும். பாருங்கள், 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கீரை சாதம் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு தான் கொழிஞ்சிருக்கணும், ரொம்ப கொழியக்கூடாது, ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவு புளி தண்ணி லாஸ்ட்டில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்ட்டில் கடைசியாக சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் ஆகட்டும் புளி தண்ணி சேர்க்கறதுனால ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம ஆனியன் பக்கோடா செஞ்சுருக்குறோம். இது வந்து ஈஸியாக குயிக்காக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோசரம் ஸ்கூலுக்கோசரம் ஈஸியாக இப்போ எது செய்யணுமோ காலைல ஏஞ்சி எல்லாமே நம்ம ஒன்றா வந்து செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸு செஞ்சு குயிக்காக வச்சிடலாம். ஈஸியான ரெசிபி தான். பாருங்கள், சூப்பராக நம்ம இது ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம். நல்லாயிருக்கும் குயிக்காக. இந்த ரைஸ் கூட கீரை சாதம் கூட இந்த ஆனியன் பக்கோடா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும்.